இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய். ஹாய். Please sit. Let me help you. Come, please. Thank you. Are you comfortable? So, இடத்தை கண்டுபிடிக்க ப்ராப்ளம் எதுவும் ஆகலையே? இல்ல என்ன தேடுறதுல? ஐ மீன், இங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இல்ல, உங்களை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். சரி, என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு உங்களுக்கு பிடிச்சதே வர வைக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, நான் எதுவா இருந்தாலும் சாப்பிட்டுப்பேன். நீங்க உங்களுக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சதை ஏன் ஆர்டர் பண்ணணும்? எல்லா வாட்டியும் பசங்களுக்காக பொண்ணுங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா? இது ஒன்றும் ரூல்ஸ் இல்லையே. அப்படி இல்ல. அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருந்தாலும் என்கிட்ட அதெல்லாம் இருக்காது. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நம்ம அதே ஆர்டர் பண்ணலாம். அப்போ பேசாம ஒண்ணு பண்ணலாம். நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிச்சது கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க மத்தவங்கள பத்தி ரொம்ப யோசிக்கிறீங்கல்ல? சரி, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணலாம். இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. We are ready for the order. நீங்க தப்பா எடுத்துக்கலாம்னா அவங்க கிட்ட ஒன்று சொல்லவா? இது காம்ப்ளிமெண்ட் தான், ஆனா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கணும்ல. பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. உங்க முகத்திலே நீங்க நியாயமானவங்கன்னு தெரியுது. சில நேரங்கள் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு நான் தகுதியானவனான்னு தெரியல. நீங்க எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்களா இல்ல ரொம்ப அதிகமா புகழ்றீங்களா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் இவ்வளோ நல்லவன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட அம்மா அப்பா எனக்கு ஒரு விஷயத்த கத்து கொடுத்துருக்காங்க. நாம எவ்வளவுதான் கஷ்டத்துல இருந்தாலும் சரி, ஆனா எப்பவும் நம்மளால மத்தவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். எக்ஸாக்ட்லி. நானும் உங்களை பத்தி இந்த பாயிண்ட்டை தான் சொன்னேன். மற்றவங்கள பத்தி உங்களுக்கு முன்னாடி யோசிக்கிறீங்க. ஒருவேளை இந்த விஷயத்துல எனக்கு உங்க அளவுக்கு திறமை இல்லைன்னா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்க இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களா, கண்டிப்பா நீங்களும் நல்லவரா தான் இருப்பீங்க. நம்ம மத்தவங்க இடத்துல இருந்து யோசிச்சா மட்டும்தான் அவங்கள பத்தி நம்மளால யோசிக்கவே முடியும். நானும் அதான் யோசிக்கிறேன். இன்னொருத்தருடைய இடத்துல நம்மளை வச்சு யோசிக்கிறது தான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க.